நம்ம ஹீரோவையும் மத்தவங்களையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அகிரா ஷாக் ஆகுறான். இவங்களாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க, உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதனாலதான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், என்னால இதுக்கப்புறம் நீ தனியா எங்கேயும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்றான். இதை பார்க்கவுமே அகிராக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. அகிரா உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, நான் போயிட்டு உனக்காக ஏதாச்சும் மருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கதவை பூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். யோகி இந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் ஏன் இப்படி மாறினா, அவன் இப்படி கொலலாம் பண்ண மாட்டான், இல்ல அவங்க இறந்திருக்க கூடாது, அவங்க இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கமோ. ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், அவங்க யாரும் ஒன்னும் சாக்கல, அவங்க பாடி டெம்பரேச்சர் இன்னும் ஹீட்டா தான் இருக்கு அப்படின்னு அந்த நீசான்ற பொம்மன் சொல்லவோ. ஆமா காபனை இறந்து போக மாட்டால, நான் அதை மறந்துட்டேன், ஆனா மத்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மத்தவங்க பாடியிலயோ தெர்மல் டெம்பரேச்சர் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை சொல்லுது. அப்படின்னா இன்கமிதா அவரோட பவரை யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி ஐஸ்குள்ளே இருந்தா அவங்க கண்டிப்பா இறந்து போயிருவாங்க, நான் தான் எம்டிஎஸ் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க காப்பாத்த ட்ரை பண்றா. அகிராக்க மருந்து செடியோன்னு எடுக்க வந்த யூகி அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். யூகி ஆனால என்ன சீஃப் ஆக்குனாங்க, நாங்க 2 பேரும் ட்ரெண்ட்ஸ் தான், ஆனா அவங்க என்ன இதுக்காக ஃபர்ஸ்ட் சீஃப் ஆக்குனாங்க அப்படிங்கிறது எனக்கு லேட்டா தான் புரிய வந்துச்சு அப்படின்னு யூகி யோசிச்சு பாக்குறான். என்ன யூகி இப்பெல்லாம் ரொம்பவும் லேட்டா வந்துட்டு இருக்கா, சீஃப் எல்லாம் ரொம்பவும் கஷ்டமா இருக்கா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா உன்னோட வேலை கம்மியாகும்ல அப்படின்னு சொல்லி அகிரா கேட்கறான். ஆனா உன்னால எந்த ஒரு விஷயத்தையுமே ஒழுங்கா பண்ண முடியாது தானே அப்படின்னு சொல்லி யூகி சொல்லவோ. சரி ஓகே இந்தா நீ சீஃப் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பூ அகிரா கொடுக்குறான். ஹே ஆனா உனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கலான்னு கேட்கவோ. பரவாயில்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அகிரா சொல்றான். நான் வில்லேஜ் சீஃப் ஆனதுனால இந்த வில்லேஜ் பத்தின எல்லா விஷயத்தையுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தாங்க. இந்த வில்லேஜ் எப்பவும் ஸ்னோவா இருக்கிறதுக்கு அந்த நல்ஸ்டோன் தான் காரணமா இருந்துச்சு. இந்த ஸ்னோ பேரியரை கிரியேட் பண்ணி தான் மனுஷங்க கிட்ட இருந்து இந்த வில்லேஜ் அவங்க காப்பாத்துறாங்க. லேட்டா தான் எனக்கு எல்லாமே புரிய வந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட திறமை காட்டி என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. திறமை இல்லாதவங்க என்னோட ஃபேஸ் பாரு, நான் தான் மத்தவங்கள விட அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அபியூஸ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டருக்கு தகுந்தபடிதான் அந்த மாஸ்க் கொடுத்திருந்தாங்க. ஆனா இது என்ன ட்ரெடிஷன்ல கிரியேட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த யூகேயான கிளான்ல ஆம்பளைங்க பிறப்பாங்க. அப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வந்துச்சு. பிரதர் சீஃப் ஆனதுல இருந்து நீ நைட் ரொம்பவும் லேட்டா வர ஆரம்பிச்சிட்ட, நான் உனக்காக முடிச்சிருக்கணும்னு நினைச்சேன், ஆனா தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு அகிரா சொல்றான். அட்லீஸ்ட் அகிரா வச்சு ஜாலியா இருக்கானே அப்படின்னு சொல்லி யூகி மனசுக்குள்ள நினைக்கிறான். சால்ட் போட்டு பாத் டப்ல குளிச்சா நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் சால்ட்டும் தண்ணியும் தேவை அப்படின்னு சொல்லி அகிரா சொல்றான். சால்ட்டை வச்சு ஐஸை ஈஸியா உருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன ஐடியா கொடுத்துருப்பான். இப்போதைக்கு நான் எது சொன்னாலும் எங்க அண்ணன் நம்புறான் அப்படின்னு சொல்லி அகிரா பாத்துட்டு இருக்கான். உன்னோட உடம்பு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்குவோம். எனக்கு இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு அகிரா சொல்றான். எதுக்கும் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மூலிகை செடியை கொடுத்து சால்ட்டை வாங்க போறான். அவன் கிளம்பிட்டான். யோகி ரொம்பவும் வித்தியாசமா நடந்துட்டு இருந்தான். இப்படியே போனா என்னால கூட அவனை தடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு அவன் என் பேச்சு கேட்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கான். இப்ப இனாரியோ நோபிமாரும் அந்த ஐஸ் கேஸிற்கு வராங்க. தண்ணியே இல்லாம இவ்வளவு பெரிய ஐஸ் கேஸ்ல உருவாக்கி இருக்காங்கன்னா அந்த நல்ஸ்டோன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதுதான் அப்படின்னு சொல்லி இனாரி சொல்றா. எவ்வளவு நான் தான் நான் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துட்டு பசமா ஏதாச்சும் டவலை வச்சு தேய்ச்சா உருகிருமா அப்படின்னு சொல்லி அகிரா கேட்கவும். அப்படி செஞ்சாலும் கூட கண்டிப்பா உன்னால உருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீசான் அப்படின்ற அந்த பொம்மை சொல்லுது. அடச்சா எனக்கு கடுப்பா வருது அப்படின்னு சொல்லி அகிரா கத்தவும் பார்த்தா நம்ம ஹீரோவோட பாடி திடீர்னு ஆட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனோட பாடியை மட்டும் பிச்சுட்டு வெளியே வந்து விழுறான். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடுறா அப்படின்னு சொல்லி அகிரா சொல்றான். என்னது நல்ஸ்டோனா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி அகிரா கேட்கவும். இனுக்காமிதா அதை நல்ஸ்டோன்னு சொன்னாரு, அந்த ஸ்னோ வில்லேஜ்ல இருந்து வந்திருக்குன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ. ஆமா எங்க வில்லேஜ்ல ஏதோ ஒரு ஸ்டோனை பத்தி சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அண்ணன் தான் அவங்க எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அகிரா சொல்லப்போம். அப்படின்னா அது உண்மையிலேயே உங்க அண்ணன் தானா, நாங்க உன்னை திரும்ப கூட்டிட்டு போக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க அண்ணன் என்ன ஃப்ரீஸ் பண்ணிட்டான். ஹே அகிரா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நாங்க வந்தோம், நீ ஒன்னும் உதவாக்கிற கிடையாது, நீ இருந்ததுனாலதான் இத்தனை நாளா எனக்கும் ஷீகிக்கும் பெருசா எதுவும் சண்டை வரல, என்ன மன்னிச்சிரு, எங்க கூட திரும்ப வரியா, ஷீகியும் இதே தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும். எங்க அண்ணன் அப்படி பண்ண சொன்னதே நான் தான், எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, இவ்வளவு பெரிய கேஸ்ல விட்டுட்டு அந்த சின்ன இடத்துக்கு நான் வருவன் எதிர்பார்க்கறியா அப்படின்னு அகிரா பேசுவோம். ஆனா அகிரா அப்படின்னு சொல்லி அந்த நீ சன் பொம்மை சொல்ல வரவோ எனக்கு இந்த பொம்மை எல்லாம் தேவையே இல்லை, எனக்கு உங்க கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, உங்களை எல்லாம் நான் என் ஃப்ரெண்டா கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி அகிரா சொல்றான். அகிரா நீ எதுக்காக இப்ப போய் பேசுற, நீ இப்படி பேசுற ஆள் கிடையாது, எதுக்காக என்கிட்ட உண்மையா இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். நான் எதுக்காக போய் சொல்லணும், என்னைய பாரு நான் அழுதுகிட்டா இருக்கேன், நான் போய் பேசுற மாதிரியா தெரியுது அப்படின்னு கேட்கவும். இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அகிராவோட கண்ணீர் கீழே விழுந்துட்டு இருக்கு, அது ஐசா மாறிட்டதுனால நம்ம ஹீரோக்காக அழுத மாதிரியே தெரியல. அவங்க அண்ணா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவோ. அண்ணா வேண்டாம், இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்காகலாம் நான் ஒன்னு இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணல, இவங்க கிட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேற ஒரு இடத்துக்கு போகலாம் வா, எனக்கு அந்த உப்பு தேவையில்ல, இங்கே போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அகிரா கிளம்புறான். நான் ஒரு யோக்கியனாவா இருக்கிறதும் நல்லதுதான், என்னோட கண்ணீரை ஐசா மாத்தினதுனாலதான் நான் அழுதது அவனால கண்டுபிடிக்க முடியல, என்னால அவங்களுக்கு திரும்பவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அகிரா கிளம்புற. அகிரா நீ ஏன் சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கவும். இல்ல நான் ஜாலியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அகிரா சமாளிக்கிறான். ஹலோ சார் எஸ்கியூஸ் மீ, அகிரா ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த நீங்க தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீசான் சொல்லுது. அந்த சால்ட்டுக்கு நம்ம ஹீரோ அவங்க மேல போடுறான், ஏன்னா அப்படின்னா ஐஸ் ஃபாஸ்டா மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னால கொஞ்சம் ஹீட்டை கிரியேட் பண்ண முடியும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுது. இன்னாரே அந்த இடத்துக்கு வரவா நம்ம ஹீரோ டக்குன்னு நவுண்டு போறா. ஹே பயப்படாத, நான் உன்னோட லைஃப் ஸ்டோனுக்காக வரல, இந்த தடவை நான் வந்தது நல் ஸ்டோன் கவர்மா, அதை எடுக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லி இன்னாரி சொல்லவும். நான் இதுக்காக ஹெல்ப்
பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த நல் ஸ்டோனை எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணா உன்னோட பேரண்ட்ஸ் பத்தி எனக்கு சில விஷயம் தெரியும், நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நான் யோகி ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறேன். இதே மாதிரி தான் அவங்க கிராமத்துல இவன் சீஃப் ஆனதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது, நீ சீஃப் ஆனதுல இருந்தே ரொம்பவும் சோகமா இருக்க, அப்படி என்னதான் உனக்கு கஷ்டம், நானும் பேசாம சீஃப் ஆகி உன்னோட கஷ்டத்துல பாத்தி எடுத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அகிரா கேட்கறான். இங்க பாரு அகிரா, உனக்கு ரொம்பவும் நல்ல மனசு, உனக்கு நிறைய விஷயங்கள் வராதுனாலுமே சில விஷயங்கள்ல நீயும் திறமைசாலி தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். யோகி அவனு பாராட்டினதுமே அகிராக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. ஆனா அண்ணா, நான் இன்னைக்கு காலையில ஒரு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு 14 வயசு ஆகியும் கூட பெட்ல நான் பாத்ரூம் இருந்து வச்சுட்டேன். நல்லபலா யாருக்கும் தெரியாம அதை கிளீன் பண்ணிட்டேன். அந்த லேடிஸ் கல்ல மாட்டல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், பத்தியா இதனாலதான் சொன்னவன் ரொம்பவும் நல்ல மனசுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பதான் யோசிக்கிறான். ஒருவேளை அது பாத்ரூமா இல்லாம இவன் மெச்சூரிட்டி ஆயிடுனாம்னா, இது மட்டும் மத்த லேடிஸ்க்கு தெரிஞ்சதுன்னா என்ன கரப்படுத்தின மாதிரியே இவனையும் யூஸ் பண்ணி கரப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் மீட்டிங்க்கு கூப்பிடுறான். வில்லேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் எதுக்காக ஒரே நாட்டுல வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சீஃப் லேடி கேட்கவும், அத்தனை நாளா நாங்க ட்வின்ஸா இருந்தாலுமே நான் சீஃபா இருக்கிற வேலை என்னங்கறத அகிரா கிட்ட சொல்லாத அந்த செகண்டே அந்த 2 பேரும் தனித்தனியாளா மாறிட்டோம். அகிரா மெச்சூரிட்டி ஆனதுனால அவன் இப்ப சீஃபா மாறலாம். அவன் அப்படி மாறிட்டான்னா என்னோட கஷ்டத்துல பாதி குறைஞ்சிரும். ஆனா அவன் இன்னும் பியூரா தான் இருக்கான், அவனாச்சும் அட்லீஸ்ட் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, உங்க யாரான ஒரு லேடிஸையுமே நான் ஒருத்தனே சாட்டிஸ்பாக்சன் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க அகிராவை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பி வைக்கணும். இதை நீங்க ஏத்துக்கிடலைன்னா நான் சூசைட் பண்ணி இறந்து போயிடுவேன், உங்களோட ஜென்ரேஷனே அதுக்கப்புறம் வளராது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், முட்டாள்தனமா பேசாதீங்க அரசே, நீங்க போயிட்டீங்கன்னா அந்த அகிராவை வச்சு எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி குழந்தை பத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தி சொல்லவும், அகிரா ரொம்பவும் வீக்கானவன், அவனால அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆமா அவர் சொல்றது உண்மைதான், 1 வருஷம் கழிச்சுதான் அடுத்த ஆண் குழந்தை பிறக்கும், அது வரைக்கும் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒரு லேடி சொல்றா. சரி அகிராவை வில்லேஜை விட்டு போக அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. டோக்கியோ கிமோனோயிஸ்ட் இனுகாமி, இதை மறந்துடாத, சவுத் சைடா போய்கிட்டே இரு, நீ அங்க போன அவன் பின்னாடியே வந்துடுத அப்படின்னு சொல்லி அகிராவை அனுப்பி வைக்கிறான். ஆனா அவனுக்கு லேட்டா தான் தெரிய வருது, ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கேட்கறான். இந்த யோகினோ வில்லேஜ் விட்டு யாரும் வெளியே போனதுல அந்த அகிராவை மட்டும் அனுப்பிடுவாங்களா என்ன, ஒன்னா அவன் அந்த பணியிலேயே இறந்து போயிடுவான், இல்லைன்னா அவன் பின்னாடியே ஆள் அனுப்பி கொள்ள சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. இதை கேட்ட யூஇ டென்ஷன் ஆயிட்டு போயிட்டு கேட்கவும், நான் அவளை அந்த வில்லேஜ்ல இருந்து அனுப்புறேன்னு தான் சொன்னேன், சேஃபா அனுப்புறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இப்ப அவங்கள அடிச்சு போட்டுட்டு யோகி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வரான். இந்த வில்லேஜ் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அப்பதான் நான் அந்த முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நல் ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு போடுறான். அகிரா ஜாக்கிரதை, யாரா இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அகிராவை ஒரு ஐஸ் கூண்டுல அரைச்சு வைக்கிறான். பார்த்தா நோபிமார் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஹே அகிரா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இல்ல அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்லி நோபிமாரு சொல்றான். ஆமா ஒரு பகையில அது உண்மைதான் அப்படின்னு அகிரா சொன்ன அடுத்த செகண்டே டக்குனே இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நோபிமாரு ஃபயரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிக்கிறான். நான் எப்பவும் என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண மாட்டேன், ஆனா உன்கிட்ட நல் ஸ்டோன் இருக்கிறதுனால நான் என்னோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நோபிமாரு அவனை அட்டாக் பண்ண போறான். அந்த நல் ஸ்டோனுக்கு உன்னோட லைஃப் ஸ்டோனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த நல் ஸ்டோனை நீ எனக்கு கிடைக்க ஹெல்ப் பண்ண உன்னோட பேரண்ட்ஸ் பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இனுகாமியவும் ஷீகியவும் தனியா வாங்கிட்ட விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எங்களை பத்தி கவலைப்படாத காப்னே அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். ஆக்சுவலி இனுகாமி என்ன பேச நினைக்கிறானோ அது அவனோட பிரெயின் வேவ்ஸ் வச்சு அந்த பொம்மை தான் இப்ப பேசிட்டு இருக்கு. இனாரி கண்டிப்பா எங்களை எதுவும் பண்ண மாட்டா, நீ போயிட்டு அகிராவை காப்பாத்து அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போறான். அந்த பசங்களோட பவர்ஸ் அவனுக்கு யூஸ் பண்ணவே தெரியல இனுகாமி அப்படின்னு சொல்லி இனாரி சொல்றா. நான் உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்க எல்லாம் பார்த்து யாரையும் யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி இனுகாமி அவளை கிண்டல் பண்றான். நல்ஸ்டான் இருக்கிறதுனால அவனை அவ்வளவு ஈஸியில தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோபிமாரு நிறைய இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றான். நோபிமாரு செத்துட்டான்னு பார்த்தா அவன் என்ன வந்துகிட்டே தான் இருக்கான், எத்தனை இல்யூஷன்ஸ் வேணாலும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். எந்த இடத்துல எந்த எபிசோட் முடியுது.